ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? ஒன் டே ஃபுல்லாக நம்ம வீட்டில் என்ன குக் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலும் ஆப்பம் தான் செஞ்சுருந்தேன். ஆஃப்டர்நூனுக்கு ரைஸு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கோஸ் பொரியல் தான். எப்படி குக் பண்ணுன்றதை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனியாக அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அது எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் இதை போட்டுக்கணும். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, கருவேப்பிலை தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கல் உப்பு, அப்புறம் நம்ம அரைஞ்சி வச்சுருந்த தக்காளி இதையும் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டோன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கணுன்றதுக்காக மஞ்சத்தூளும் போட்டு வதங்கினதுக்கப்புறமா ஏனுமே வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய், தேவையான அளவு மிளகாத்தூள், தண்ணி ஊற்றி குழம்பு கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் நான் கோஸும் புளியும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தனியாக. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் புளியும் ஊற்றியாச்சு. அதை தனியாக ஓரமாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் கோஸ் பொரியல் தான் ரெடி பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டதுக்கப்புறம் கோஸு, அது கூட உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வதக்கினேன். அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கினேன். சரி வாங்க என்னென்னலாம் ரெடி பண்ணன்றது பார்க்கலாம். சுட சுட சாதம், புளி குழம்பு, கோஸ் பொரியல், தயிர் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு.